தெரியாம நிறைய பேர் இருக்கு. மாந்தியால இவ்வளோ ஆபத்து இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்பவுமே சொல்றது, ஜாதகத்துல மாந்தியை பார்க்கணும். அந்த மாந்தி அப்படின்னா என்னன்றதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்திரம், அதுவும் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து லைவ்ல வந்து பார்க்கும் போதே சொல்லுவேன், உங்களுக்கு வந்து கண்டாந்திரம் இருக்கு, கண்டாந்திரம்ல என்ன ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது மிட் பாயிண்ட், இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். இது ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம் தான். ஆனா இதை பற்றி இன்னும் நிறைய பேர் தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ மாந்தியை பற்றியும் கண்டாந்திரத்தை பற்றியும். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஜோதிரகசி சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பார்க்கலாம். கிளியராக ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா அதை போய் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு என்ட்ரோ மட்டும் கொடுக்க போகிறேன். அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெயினாக ராகு கேது மிட் பாயிண்ட்டும் இந்த அமாவாசை திதி. இன்னைக்கு என்னென்ன ஸ்தலங்கள் போனால் நம்மளோட நான் சொன்னேன் இல்லைங்களா, 7 தலைமுறைகள், நம்ம 7 தலைமுறைகள் செய்த பாவம் கூட தீர்க்கப்படும் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் போது. சரிங்களா, போயிடலாங்களா? இங்க ஆப்பிங் வச்சுருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாந்தியை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். மாந்தினா என்ன, ஒரு ஜாதகத்துல மாந்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, மாந்தியால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஜாதக கட்டத்துல மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கட்டும், சூரியன் சந்திரன் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனா இப்ப வந்து இது மேஷ லக்னம் அப்படின்னா இப்ப 2ல வந்து மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உங்களோட ஜாதக கட்டத்துல எந்த இடத்துல இந்த மாந்தி இருக்குன்னு பாருங்க. மா அப்படின்னு இருக்கும், அதுதான் மாந்தி. சரிங்களா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மாந்திய வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், சூரியன் சந்திரன் புதன் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு வருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாந்தி தான் போடுவாங்க. யாரு, கேரளா பீப்புள். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு கேது செவ்வாய் புதன் அப்படி போவாங்க. அதாவது கெட்டதுல இருந்து நல்லதுக்கு போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நல்லதுல இருந்து கெட்டதுக்கு போவோம். ஓகேங்களா. சோ இது எந்த கட்டத்துல வந்து மாந்தி இருக்கும், மாந்தி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருக்குனாலே என்ன பண்ண போகுது, அந்த மாந்தி எந்த சாரத்துல இருக்கு, அது கூட என்ன கிரகங்கள் இருக்கு ஆப்போசிட்ல. இங்க பாருங்க, இப்ப வந்து இங்க மாந்தி இருக்குன்னா இங்க வந்து செவ்வாயோ சுக்கிரனோ இருந்ததுன்னா மாந்தியோட பார்வையில் அது இருக்குன்னு அர்த்தம். அப்ப மாந்தி ஒரு வீட்டுல இருக்குனாலே அது என்ன பண்ணும்னா அந்த வீட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு பவரா உட்கார்ந்துட்டு இருக்கோ அதை பொறுத்து சிலருக்கு வந்து லைட்டா ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடென்டே நடக்குதுன்னா இப்போ ஒரு சிலருக்கு லைட்டா ஒரு ஸ்கிராச்சஸோட தப்பிச்சிடுவாங்க, ஒரு சிலருக்கு என்ன வேணா நடக்கும் இல்லையா. அதே சேம் பேட்டர்ன் தான் மாந்தி உங்க ஜாதகத்துல எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். ஓகேங்களா. சோ அந்த மாந்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இருக்கிற சாரம், அது பாக்குற பார்வை, அந்த வீட்டை கெடுக்கிறது தான் மாந்தியோட வேலை. சரிங்களா. ஆமா, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து ராகு கேதுவை பார்ப்போம், சனி எல்லாமே பண்ணிட்டே. நம்ம லைவ்லயே வந்து நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க, மேடம் நான் பண்ணாத பரிகாரங்களே இல்லை மேடம். சரி மாந்தி பண்ணீங்கன்னா பார்த்தா அவங்களுக்கு கரெக்டா லக்னத்துல மாந்தி இருக்கும். எதனாலன்னா லக்னத்துல மாந்தி இருந்து மொத்தமா இப்போ ஒரு 2ஆம் இடம்ல இருக்குன்னா பேச்சுல வந்து எதனா ப்ராப்ளம் இருக்கும், 3ஆம் இடம்னா ஒரு முயற்சியில ப்ராப்ளம் இருக்கும். லக்னத்துல இருந்தா அந்த பர்சன் என்ன பண்ணாலுமே சரி மீண்டும் வரவே முடியாது. பாருங்க, லக்னம்னா அந்த லா இருக்கிற இடத்துல மாந்தி இருக்கவே கூடாது. இருக்கிறதுலே ஹைலி ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் பிளஸ் மாந்தி, சந்திரன் பிளஸ் மாந்தி, மேஷ மாந்தி இருக்கிறதுலே மோசமானது இந்த 3ம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. 2வது வந்து பாத்தீங்கன்னா மத்த ஏதோ ஒரு இடத்துல மாந்தி இருக்கும், அது என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறத மாந்தி வந்து இண்டிகேட் பண்றது. ஒரு உயிர் வந்து நம்ம பரம்பரையில என்ன மாதிரி போயிருக்கு, ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து போயிருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்கா, தற்கொலையா, இல்ல
அந்த மாதிரி ஒரு மோசமான மரணத்தோட இதுதான் வந்து இந்த மாந்தி. நார்மல் நல்ல டெத்தா இருக்கிறவங்களுக்கு வந்து மாந்தி வந்து நிச்சயமா அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது. ரொம்ப மோசமான டெத்து நம்ம பரம்பரையில நடந்திருக்கு, இந்த ஆத்மாவால, அதாவது எந்த ஜாதகம் இருக்காரோ அவரோட ஆத்மானால முற்பிறவையிலையோ எப்பயோ வந்து அது நடந்திருந்தாலும் மாந்தி வந்து அவர்களுக்கோ இல்லது அவர்களோட சந்ததிக்கோ அது இண்டிகேட் பண்ணும். ஸோ 100% வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாந்தி நிச்சயமா பார்த்து சரி பண்ணணும். அதற்கான ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. மாந்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, லக்னத்துல மாந்தி இருக்குன்னா ஒருத்தர் அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து முடிவு எடுத்தாலுமே அது வந்து தப்பா இருக்கும், அல்லது எவ்வளவு டேலண்டட் பீப்புளா இருந்தாலும் அவர் முடிவு எடுக்கிறதுல ஏதோ ஒரு பெரிய லாக் ஆயிடுவாங்க. என்ன பண்ணாலுமே சரி அவங்களால நிமிர்ந்து வரவே முடியாது. அதனாலதான் சொன்னேன், இந்த லக்ன மாந்தி, சந்திரன் மாந்தி, மேஷ மாந்தி இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டாந்திரம் வேற இருக்கு. இதுல வந்து கண்டாந்திரம்ல உட்காந்துச்சுன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து கண்டாந்திரம் தான் பார்க்க போறோம். மூலம் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து சந்திரன் இங்க இருக்கு, இங்க வந்து ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு, ஆயில்யம் 4ல இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இணைவு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அடுத்து கண்டாந்திரம் பார்க்க போறோம். அந்த நட்சத்திரங்களை மாந்தி நின்றவே கூடாது. நின்றதுன்னா வந்து டபுள் ட்ரிபிள் ப்ராப்ளம் ஜாதகத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வேற வேற விஷயத்த வந்து நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், ஐயோ இது நடக்கலையே அது நடக்கலையே அப்படின்ட்டு. பட் ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாந்தியாலதான் அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாந்தி ஒரு விஷயத்தினால நம்ம ஜாதகம் நம்மளோட என்னதான் பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மாந்தியை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா கண்டிப்பா அது கண்டினியூவா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பித்ரு சாபம், உங்களோட குலதெய்வ சாபம், உங்க வீட்டுல வந்து எந்த மாதிரி ஒரு ஆத்மாவை சென்ட் ஆஃப் பண்றீங்க, எந்த மாதிரி போகுது, நல்லபடியா வச்சு அனுப்புறீங்களா, இல்ல அவங்கள கொடுமைப்படுத்தி அனுப்புறீங்களா, இல்ல அவங்கள கவனிக்காம அனுப்புறீங்களா, இல்ல அவங்களுக்கு இப்போ நிறைய வயசானவங்க எல்லாம் பாக்குறோம் நம்ம, சாப்பாடு இல்லாம இருக்காங்க, அல்லது அவங்களுக்கு சரியான மரியாதை இல்லாம, அப்படியே சாப்பாடு இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஒரு பரிமாற கூட ஆள் இல்லாம, இல்ல எங்கேஜா இருக்கும், அவங்களுக்கு கூட மரணம் நிகழ்ந்தாலும் அது மோசமான மரணங்கள், என்னென்ன மரணங்கள் இருக்கோ அது எல்லாமே நம்ம சந்ததிக்கு பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வளைகாப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, மாசமா வர்றதாங்கன்னா வளைகாப்பு பண்ணுவோம். இப்ப நிறைய பேர் வந்து அது பண்றது இல்லை. எந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பெல்லாம் கரெக்டா வந்து அந்த 3ஆம் மாசம், 5ஆம் மாசம், 7ஆம் மாசம், 9ஆம் மாசம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு நல்லா வரும். நீங்க கணக்கு வராத குழந்தைங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன். ஒரு குழந்தைக்கு கணக்கு வரலன்னா அவங்க அம்மாக்கு வந்து நிச்சயமா வந்து வளைகாப்பு வந்து பண்ணாம இருக்கிறதோ அதற்காக வந்து ஏங்குவாங்க. அந்த பெண்கள் வந்து அதற்காக வளைகாப்பு, ஐயோ அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கே, நமக்கு யாரோ வளைகாப்பு பண்ணக்கூட ஆள் இல்லையே, அப்படி இல்லைன்னா வந்து வளைகாப்பு நடக்கும்போது அந்த பெண்ணை வந்து கஷ்டப்படுத்துறது. இந்த மாதிரி பண்ணா அந்த குழந்தைக்கு கணக்கு பிடிக்காமையோ இல்ல கணக்கு வராமையோ, மேத்தமேட்டிக்ஸ் வந்து வராமையோ இருக்கும். அப்ப இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சயின்டிபிக் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் ஒவ்வொரு முகம் இருக்கு, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. ஸோ இப்ப வந்து அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பிடிச்சவங்க வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும், பிடிக்காதவங்க வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? பிடிக்காத வீட்டுக்கு போக மாட்டோம் மோஸ்ட்லி இல்லைங்களா. பட் அன்பார்ச்சுனேட்லி போறோம், ஏதோ நம்மளுக்கு பிடிக்கல ஆனா அந்த இடத்துக்கு போக வேண்டியது. அப்ப நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்போம் இல்லையா. இப்ப இந்த செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து புதனோட வீடு, இது வந்து மிதுனம், இது வந்து பாத்தீங்கன்னா மேஷம். இப்போ இந்த செவ்வாய் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல செவ்வாய் இருக்கு, இதுக்குள்ளேயே போட்டுப்போம், இது வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதக கட்டத்துல யாருக்கெல்லாம், உங்க ஜாதகத்தை பாருங்க, யாருக்கெல்லாம் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கோ, அதாவது மிதுன வீட்டுல செவ்வாய் இருக்கோ, இவர்கள் யாரு கூடயே ஒத்து போற தன்மை இருக்காது. மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க வீட்டுல வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. நார்மலாவே வந்து இவங்க வந்து இரிட்டேட்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. செவ்வாய் தோஷமே, அவங்க லக்னப்படி செவ்வாய் தோஷமே இல்லைனாலும் இந்த மிதுன வீட்லயும் கன்னி வீட்லயும் இருக்கிற செவ்வாய் வந்து இரிட்டேட்டாவே, அந்த பீப்புளே வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட்டாவே இருப்பாங்க. என்ன டேலண்ட் இருக்கும், என்ன இது எல்லாமே இருக்கும்,
ஆனா அவங்களுக்கு ஒத்து போற தன்மை, அந்த 7ஆம் பாவகமே அவங்களுக்கு அடிபடும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கு, ஒவ்வொரு முகம் இருக்கு, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மாந்திங்கிறது இவ்வளோ ஒரு ஒரு கட்டத்துல இருந்து அந்த 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 வீட்டையே வந்து ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி வந்து பண்ணிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ கன்னி லக்னம் வச்சுக்கோங்க, இங்க வந்து மாந்தி இருக்கு. இது வந்து கன்னி லக்னம். இது ரீசெண்டா நான் பார்த்த ஒரு ஜாதகரோட இது. நான் உங்ககிட்ட அவ்வளோ எச்சரிச்சேன், சரிங்களா? இது வந்து நடந்து ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து கன்னியா லக்னம், 4ல வந்து மாந்தி. இங்க சில பிளானட்ஸ் கெட்டு போயிருக்கு, மாந்தி வந்து மோசமா கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 4ஆம் இடம். இந்த குழந்தையோட அம்மா 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஓகேங்களா? இப்ப பிறக்கும் போதே வந்து ஜாதகம் பார்க்கும் போதே நான் வந்து அவங்க கிட்ட சொல்லுறேன், ரொம்ப மோசமா இருக்குமா, நீங்க போயிட்டு மாந்தி பரிகாரம் பண்ணிடுங்க. இது நடந்து ஒரு 5-6 வருஷம் கூட இருக்கும், கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ மாந்தி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஆனா அவங்க கேட்கல. அது வந்து ஒரு அலட்சியமா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கரெக்டா ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டு இருக்கும். அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்றாரு, மேடம் ஒய்ஃப் வந்து ஹேங் பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க, சின்ன சண்டை தான், ஒண்ணுமே இல்லை மேம், எவ்வளோ பெரிய சண்டைலாம் வந்திருக்கு, அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்ல. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, மாந்திங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க. அது இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஓகேங்களா, இப்ப வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னம்க்கு 10ஆம் இடம் வந்து மகரம், இங்க வந்து மாந்தி இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து மாந்தி இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம், ரொம்ப ரீசெண்டா பார்த்த ஒரு ஜாதகம். இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலையில மிக பவரா உட்காரக்கூடிய தன்மை இருந்து, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி எல்லாமே எல்லா கிரகமும் கண்டிப்பா இது வந்து கவர்மெண்ட் வேலையாச்சு, இது கண்டிப்பா கிடைச்சிருக்குமே, 36 வயசுல அந்த பொண்ணு கேள்வி கேக்குது அப்படின்னு பார்க்கும் போது 10ஆம் இடத்துல வந்து மாந்தி, பிளஸ் வந்து இந்த 10ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே அவங்க தாயோட உடல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். பிளஸ் வந்து இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 36 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு. ஸோ 10ஆம் இடத்துல இருக்க மாந்தி அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க கூடாத ஒரு அம்சத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாதகம். அந்த ஜாதகம் லக்னாதிபதி நல்லா இருக்காரு, லக்னம் புள்ளி வந்து புஷ்கர அம்சத்துல இருக்கு, ரொம்ப அருமையா இருந்தது, சூரியன் நல்லா இருக்கு, எல்லாமே இருந்து அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. ஸோ இந்த அளவுக்கு மோசமா மாந்தி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மாந்தி வந்து உங்களோட ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி மாந்தி கெடுதல் மட்டும்தான் செய்யும். அது வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு, எந்த அளவுக்கு மோசமா பாதிப்படைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு, ஓகேவா இருக்கு, எப்படி இருக்குங்கிறத அவர்களோட தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துதான் நீங்க வந்து சொல்ல முடியும். எப்படி வந்து ஒரு சும்மா யூடியூப்பை பார்த்து டாக்டர் ஆக முடியாதோ அதே மாதிரி ஜோதிடம் நீங்க வந்து உங்க ஜாதகத்தை பார்த்தால்தான் அதற்கு ப்ராப்பரான நிவர்த்தி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது, ஸோ மாந்தி இதுதாங்க. மாந்தி வந்து அவ்வளோ நிறைய வீடியோஸ் நான் மாந்தி இதுல போட்டிருக்கேன், ஸோ போய் பாருங்க. மாந்தி வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு தரும். அதனால தயவு செய்து மாந்தியை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது கண்டாந்திரம். ஸோ மாந்தி இது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். நான் வந்து இப்போ வந்து வெறும் மேஷ லக்னத்துக்கு மட்டும் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் நான் வந்து பேசியிருக்கேன் ஆல்ரெடி. பட் ஆனால் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இப்போ மேஷ லக்னத்துக்கு மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு மேஷ லக்னத்துல வந்து மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பா அவரோட, நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரோட சில முடிவுகளால வந்து அவனே அவன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மாந்தி இருக்கும்.
நல்ல ஒரு இதுவா இருக்கும். அவங்களே வந்து ஏதோ கோவப்பட்டோ இல்ல ரொம்ப மோசமா நடந்தோ பேசியோ ஏதோ ஒண்ணு பண்ணி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஆப்பு வச்சுப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்ன மாந்தி தான். எவ்வளவு முன்னேறினாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிட்டு போறது, நிம்மதி இல்லாம இருக்கிறது, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இவங்க எல்லாருமே லக்ன மாந்திங்க. லக்ன மாந்தி மட்டும் இருக்கவே கூடாது. லக்ன மாந்தி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை வந்து நீங்க கோவில்ல பரிகாரங்கள் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வருடம் வந்து பிரேத சாபம் தான் மாந்தி. அப்ப பிரேதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சாந்தி பண்றது, பிரேதங்களை அடக்கம் பண்றதுக்கு வந்து உதவுறது. பிரேதம்னா நாட் ஓன்லி இந்த எனி பிரேதங்கள், இப்போ ரோட்ல போறீங்க ஒரு நாய் அடிபட்டு செத்துருக்கு, உங்களால எடுக்க முடியலனாலும் 4 பேரை கூப்பிட்டு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாய் கொடுத்து எடுத்து போட்டீங்கன்னா அதுவும் பிரேத அடக்கம் பண்ணும் போது ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இப்போ இந்த லக்னமாந்தி அது ரொம்ப மோசமானதுன்னு சொன்ன இல்லைங்களா? ஒரு பிரேதத்தை வந்து நீங்க அடக்கம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பிரேதம், அதை வந்து நீங்க நின்று அடக்கம் பண்றீங்கன்னா அந்த பிரேதம் வந்து உங்களை வாழ்த்தும். அப்ப யாருன்னே நம்மளுக்கு தெரியல, இவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லது பண்றாங்களே, இவங்க பரம்பரை இவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னா அந்த பிரேதம் வந்து உங்களை வந்து வாழ்த்தும். அது நான் மனிதரோட ஆத்மா மட்டும் இல்ல, எந்த பிரேதத்தை வேணா நீங்க வந்து அடக்கம் பண்ணலாம். இப்ப வந்து 2ல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் லக்னம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கு. இங்க வந்து கிரக இணைவும் ரொம்ப முக்கியம். இங்க வந்து கேதுவெல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திக்கி பேசுறது, பேசாம இருக்கிறது, ஸ்லோவா பேசுறது, பேசணும்னு நினைக்கிறத பேச முடியாம இருக்கிறது, பணம் வந்து பாத்தீங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகுறது, குடும்பத்துல இந்த ஜாதகர் பிறந்து 2வது ஆண்டு வந்து ஏதாவது குடும்பத்துல வந்து முக்கியமான உறவு வந்து அசம்பாவிதம் நடக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ல மாந்தி. 3ல மாந்தி, இந்த 3ல மாந்தி இருக்கிறவங்க பாருங்க, கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபார்ஷன் ஆகுங்க, அல்லது ஒரு குழந்தை பிறந்து இறந்து போகும். இந்த 3ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க முயற்சியில தடங்கள் ஏற்படும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ஷன் ஆகுறது, இது எல்லாமே இந்த தைராய்டு வர்றது, இது எல்லாமே 3ல மாந்தி. 4ல மாந்தி, இந்த சில குழந்தை எல்லாம் பாப்பீங்க, பிறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி சுத்தி பிறந்தது, ஓகேங்களா? ஸோ 3ல மாந்தி தான் கொடி சுத்தி பிறக்கிறது, மாமனுக்கு ஆகாது. ஸோ 3ல மாந்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சாரி 4ல மாந்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறந்த உடனே அவங்க தாய் உடல்ல வந்து இதுவாகிறது, சிசரின் பண்ணி கொஞ்சம் சீரியஸ் ஆகி வந்து பிறக்குது இல்லையா, அந்த குழந்தைகள். அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது, இதெல்லாமே வந்து 4ல மாந்தி. 5ல மாந்தி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை விஷயத்துல டிலே ஆகும். இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கல வந்து டிலே ஆகும், அல்லது அந்த ஜாதகருக்கே வந்து பெண்ணா இருந்து அபார்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் ஆகுறது 4ல மாந்தி. இந்த மாதிரி 12 கட்டத்திலயும் மாந்தி இருந்தா 12 கட்டத்திலயும் மாந்தி இருந்தா ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மாந்தி கம்பல்சரி நீங்க கிளியர் பண்ண வேண்டும். இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா பெருசா போயிடும் வீடியோ, அதுக்காக நான் சீக்கிரமா முடிக்கிறேன். ஸோ மாந்தியை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுல போய் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா